Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலப்பாக்கட்டி ஸ்டைல் தவா மீன் ரோஸ்ட். எல்லாருக்கும் பிடிச்சதுங்க, செம்ம டேஸ்டியான ஒரு டிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள்: இப்போ இந்த ஃபிஷ்ல வந்து நம்ம ரெண்டு மேரினேட் பண்ண போறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் என்ன பண்ண போறோம்னா, சால்ட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்படியே போட்டு ஃபுல்லாக நம்ம வச்சிடலாம். இப்போ லெமன் ஜூஸ், இதுதாங்க இந்த இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அப்புறம் லைட்டாக சில்லி பவுடர். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து சில்லி பவுடர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர். அவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேரினேஷனில் என்னென்ன போட்டோம்: சால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, அப்புறம் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பெப்பர் போட்டிருக்கோம். இதாங்க ஃபஸ்ட்டு மேரினேஷன். இதை வந்து போட்டு நம்ம 1 hour அப்படியே வந்து ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் என்னன்னு சொல்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. நல்லா ஃபிஷ் இதில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு இதில் உள்ளது எல்லாத்தையும். இப்போ நெக்ஸ்ட் மேரினேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், கடல மாவு நல்லா ஒரு பெரிய 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி மாவு. நீங்கள் வந்து அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அரிசி மாவில் அந்த ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குதுங்க. 2 ஸ்பூன் போட்டாச்சா. அப்புறம் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர், அதுதான் நல்லா ஸ்மெல் கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். அது அப்புறம் ஒரு பிஞ்சு வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரா, இது ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜ்வான். இதை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு சால்ட்டு, இந்த நம்ம ஏற்கனவே ஃபிஷ்ஷில் சால்ட் போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு, அடுத்தது ஒரு எக்கு, நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பேஸ்ட் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கோட் ஆகும் ஃபிஷ்ஷில். அவ்வளோதாங்க. இதில் நம்ம ஃபிஷ்ஷை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ மேரினேட் பண்ண ஃபிஷ் எடுத்து செகண்ட் மேரினேஷனுக்கு அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணி, பஜ்ஜி போடுற மாதிரி தாங்க, அழகாக இப்படி டிப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எடுக்கணுங்க. இது மீன் கட் பண்ணி வாங்குறதாங்க பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஈஸி. நம்ம கடைக்கெல்லாம் போனால் இது கண்டிப்பாக 500 600. வீட்டில் வாங்கினீங்கன்னா நிறையாவும் சாப்பிட்லாம். நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதில் ஒரு தனி டேஸ்ட்டு, ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன். அங்கே போய் ஒரு தடவை தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதை பார்த்து எப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள்,
நம்ம நல்லா டிப் பண்ணி இங்கே வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறலாங்க. இந்த மேனேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டான மீன் ரோஸ்ட் ரெடியாக போகுது. பாருங்கள், நம்ம 15 மினிட்ஸ் எடுத்து வச்சாச்சு மேனேஜ் பண்ணி. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நேராக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்து பிரெட் க்ரம்ஸில் அழகாக அப்படி போட்டு சும்மா லைட் கோட்டிங் கொடுத்தா போதுங்க. ரொம்ப திக்காலாம் கொடுக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். நான் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா அப்படியே பிரெட் க்ரம்ஸ் ஒரு கலர் மாறிடும், தீஞ்சிரும். பாருங்கள், உடையாமல் நம்ம செய்யணும். அதுதான் இதில் இதே வந்து நம்ம பெரிய பீஸா இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கிறதுனால தான் 3 போட்டிருக்கேன் நான். அந்த கேப் கொஞ்சம் இருக்கணும். லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த எண்ணெயை எடுத்து லைட்டாக இது மேலே கூட இப்படி போடலாம். கீழே குக் ஆகிடுச்சு. உடையாமல் அழகாக எடுத்து அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். எவ்வளோ அழகான கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி ஆயில் கம்மியாக ஊற்றி ஷாலோ ஃப்ரையை நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா அப்படியே முருகணும். எண்ணெயை வேணால் அப்பப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், கரெக்டான இதில் குக் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். உடையாமல் எடுக்கணும் அழகாக. பார்த்தீங்களா, சுட சுட கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக தலப்பாக்கட்டி ஸ்டைல் தவா மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லிடுங்க.